வணக்கங்க. எவ்ரி நியூ டே இஸ் காட்ஸ் நியூ பிளெஸிங் ஃபார் அஸ். அந்த புதிய நாளை கடவுளோடு கூட ஆரம்பித்தா சூப்பராக இருக்கும். ஆண்டவரோடு கூட நம்ம ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், இனிய நாளாக இருக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவரோடு கூட. இந்த ஒரு ஆசை, காலையில் எழுந்திரிச்ச உடனே ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும் அப்படிங்கிற ஆசை நமக்குள்ளே எல்லாருக்குமே இருந்தாலும் ஒரு சில நாள் நம்மளால் எழுந்திருக்கவே முடியாது, ஜெபிக்கவே முடியாது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லி நம்ம திரும்பி தூங்கிடுவோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருப்பீங்கன்னா ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு ப்ரே. ஏன் தெரியுமா? நீங்கள் ப்ரே பண்ணக்கூடாதபடிக்கு வேற ஏதோ உங்களை ஃபோர்ஸ் பண்ணி தடுக்குது அப்படின்னு அர்த்தம். வேதவசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக சொல்லுகிறார், நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது. ப்ரேயர் இஸ் நாட் அன் ஆப்ஷன் அப்படின்ட்டு அவர் தெளிவாக சொல்கிறார். அப்போது உங்களுக்கு பலவீனம் வரலாம், சோர்வு வரலாம், டயர்டாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணக்கூடாதபடி, ஆண்டவரோடு கூட நம்ம இணையாதபடி தடை செய்கிற விஷயங்கள். ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு ப்ரே அண்ட் பி வித் காட்ஸ் பிரசன்ஸ் எவ்ரி டே. ஹாவ் a nice day. God bless you.